இருக்க வேண்டிய குணங்கள். முதலாவது தேவ பயம் இருக்கணும். என்ன இருக்கணும்? தெய்வ பயம். வசனம் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? குடும்பத்துல தெய்வ பயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதுதான் அது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசேப்பை பற்றி உதாரணமாக வாசிக்கும் பொழுது, அவர் தெய்வ பயம் உடையவராய் இருந்தார். பாவம் அவரிடத்துல வரும்போது பாவம் செய்யல, பாவத்தை விட்டு விலகியே ஓடினார். அப்ப தெய்வ பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய குணம் விசுவாசம் இருக்கணும். என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். எபிரியர் 11ஆம் அதிகாரம் 6 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்து முடிப்பார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். எதற்கும் பயப்படவே கூடாது. ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு சென்றார். ஆபிரகாம் அப்ப அவர்கிட்ட இருந்த பெரிய குணம் அதுதான், விசுவாசம். ஆபிரகாமிட்ட விசுவாசத்தின் தகப்பன் என்று தேவன் விலகி பண்ணினார்.